அம்மா அப்பா என்ன பொய் சொல்றாங்க உங்ககிட்ட? எனக்கு அண்ணா இருக்காங்க சார். நான்வெஜ்னா எனக்கு கொஞ்சம் பிடிக்கும். உனக்கு பிடிக்குமா? எனக்கும் பிடிக்கும். அன்னைக்கு என்னை விட்டு மட்டும் தனியாக அவங்கள கூட்டிகிட்டு போய் ஃப்ரைஸு பர்கரு ஜூஸ் எல்லாம் வாங்கி கொடுத்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. என்ன சொல்கிறீர்கள்? நான் வந்து ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் மம்மிக்காக. எங்க வீட்ல? எதுக்கு இவங்க இப்படி லேட்டா வர மாட்டாங்களே? கேலரிஸ் எடுத்து பார்த்தா நல்லா அண்ணனை கூட்டிட்டு போய் மட்டும் வாங்கி தந்திருக்காங்க. சிரிக்கிறானி வெக்கமா இல்ல? கேக்குறேன் ஒரு ரெஸ்பான்ஸும் இல்ல. யாரை ஏமாத்த பாக்குறீங்க? விட்டா கோர்ட்ல கேஸ் போட்டு டாக்குமெண்டே ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஏன் பையனுக்கு மட்டும்? சார் அப்பா கிட்ட சொன்னா அவர் கேஸ் போட்டுருவாரு சார். அவர் போடுவாரு. அப்பா அட்வொகேட் தான போட்டு. அவரே அட்வொகேட் தானா? ஆளு கையிலே இருக்காமே. ஆனா என்ன பிரயோஜனம்? அம்மன் ஜல்லிக்கு பிரயோஜனம்டா. சார் அன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே ஸ்கூல் சார் என் சன்னுக்கு. அவன் அதனால ஃபர்ஸ்ட் டேன்றதுனால எனக்கு வாங்கி கொடுங்கம்மா அப்படின்னு சொன்னான். அவ ஸ்கூலுக்கு வேற ஸ்கூல் படிக்கிற, அவன் வேற ஸ்கூல். அதனால கூட்டிட்டு வரும்போது வாங்கி கொடுக்க வேண்டியதா ஆயிடுச்சு. அவன் தான் போட்டோ எடுத்து வச்சுக்கிட்டானே செஞ்சானே. இதெல்லாம் புயல் காத்துல உட்காந்து எவனா பொறி சாப்பிடுவான், அவங்கிட்ட போய் சொல்றா. இவ வந்து பாத்தீங்கன்னா அவ ஹோட்டலுக்கே போகணும்னு விரும்ப மாட்டா. அப்படியே ஹோட்டல் போனாலும் இட்லியை தவிர்த்து வேற எடுக்க மாட்டா. அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். வெஜ் ஹோட்டல் போனா வெறும் இட்லி தான் சாப்பிடுவேன். அதுதான் எனக்கு பிடிக்கும். ஆனா நான்வெஜ் ஹோட்டல் என்ன கேளுங்க, பிரியாணி சாப்பிடுவேன்ல. சொல்றா என்ன நம்ம பேசுறா ஏதாவது பேசுறா. அப்புறம் அண்ணாக்கு ஃபர்ஸ்ட் டேன்றதுனால கூட்டிட்டு போறாங்களா? எனக்கு மட்டும் ஃபர்ஸ்ட் டே இல்லையா? அப்ப நான் மட்டும் நான் இழுச்சவாடா. அவன் கேட்டதுனால அழைச்சிட்டு போக வேண்டியதா ஆயிடுச்சு. இவருக்கு வந்து எத்தனை தடவை கேட்டேன் தெரியுமா? அப்ப என்ன கூட்டிட்டு போனீங்களா? என்னடா ஃபர்ஸ்ட் ஒரே வாட்டி கேட்டதுக்கே கூட்டிட்டு போயிட்டாங்க. என்னது? இல்ல சாப்பிட்டாலுங்க சும்மா இருக்கணும். அத போட்டோ எடுத்து நான் இல்ல சார், சன்னே எடுத்து வச்சுக்கிட்டு எப்படி இருந்தாலும் இவ பாப்பா. அவன் போய் சொல்றான் ரெஃப்ரி, அவன் போய் சொல்றான். அது மிகவும் ஆபத்தான மிருகம். அவங்களே எடுத்திருந்தா அவங்க கைய வச்சு ஒண்ணு இப்படி எடுத்துக்கணும், இல்லனா இப்படி எடுத்துக்கணும். நான் பங்கு மாட்டிக்கிட்ட பங்கு. அதோ தனியா இப்படி இருக்கு. இந்த இடத்துல அண்ணா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அது எப்பறா நான் சதந்தறது இவங்க எடுக்கறாங்க. லாயரா கொக்கா. ஏப்பா இவ்வளவு பிளானோட வந்தவன் ஒரு மேப்போட வரப்படாதா? நீதான்டா என் மேப்பு என் மாப்பு. சரி அவனை கூட்டு போனீங்க, இருந்துட்டு போட்டோம். வரையில ஒரு 2 சிக்கன் பீஸ் லாயருக்கு வாங்கிட்டு வந்திருக்கலாம்ல, அதையாவது செஞ்சிருக்கலாம்ல. எப்படிப்பா அப்படி எல்லாம் போரு? சார் எனக்கு வந்து ஆர்டர்லாம் பண்ண தெரியாது சார். இது ஏமா இங்க பாருங்க, அவன் வந்து செக்கில ஆட்ன சுத்தமான உருட்டு. 99 ரூபீஸ் தான் சார். நல்ல பெரிய பெரிய 2 சிக்கன் தராங்க சார். அத கூட இவங்க வாங்கி தர மாட்டாங்க. எனக்கு அவ்வளவு ஆத்திரம் வருது. என் கோவத்தெல்லாம் அடக்கிட்டு இருக்கேன். ஒண்ணு கூட்டிட்டு போனாங்கன்னா எங்க அண்ணனோட தான் கூட்டிட்டு போவாங்க. அன்னைக்கு ஏதோ ஒரு அதிசயமால மோமோஸ் கடைக்கு கூட்டிட்டு போனாங்க. இட்ஸ் a ஸ்டேட்மென்ட். அவன் இந்த உலகத்துக்கு ஏதோ சொல்ல விரும்பறான். நான் சாப்பிட்டது 3 மோமோஸ், அண்ணா சாப்பிட்டது 4 மோமோஸ். அண்ணா சாப்பிடலன்னு நினைச்சு நானும் பாசமலையா பொங்கி கொடுத்துட்டேன். அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சதுங்க அவங்க என்ன ஏமாத்தி இருக்காங்கன்னு. பார்த்தா அண்ணா வேணா சாப்பிட்டு வந்திருக்காங்க. ஏன்னு கேட்டா அதுவா கிடையாது, நீ தான் ஆல்ரெடி சாப்பிட்டு வந்துட்டல அப்படின்றாங்க. மனுஷனாடா நீங்க எல்லாம். அச்சா புள்ளைய இப்படி ஏமாத்துறீங்களே பையனும் அம்மாவுமா. இத்தனை வாட்டி அவங்க பையனை மட்டும் தான் சார் கூட்டிட்டு போயிருக்காங்க. என்ன கூட்டினே போனது இல்ல சார். மனசு கரையுது சார். கரையுது. அவங்க பையனா அவங்க அண்ணன் தானம்மா பாவம். அந்த லெவலுக்கு பண்ணி வச்சிருக்கீங்க. உள்ள என்ன நிறைய இருக்குது. ஒரு பவுச் நான் கேட்டேன் சார். ஒரு பவுச்சுக்கு உடைஞ்சு போன பவுச்சை தான் நான் இத்தனை நாளா எடுத்துன்னு போயிருந்தேன். சகல இந்த விஷயத்தை நம்ம சாதாரணமா விடக்கூடாது, விடவே கூடாது. வாசகல ஒரு பவுச் எங்க இருக்கு தெரியுமா? மேல இருக்கு, பர்ண மேல இருக்கு. அதை எடுக்க மாட்டேன். அதை எடுக்க கூட இவ்ளோ பண்றாங்க சார். Because basically I am சோம்பேறிங்க. சார் ஒரு சைடு யூஸ் பண்ணிக்கோ, வேஸ்ட் எதுக்கு பண்றது? எல்லாம் முடிச்சு Actually, சார் ரெண்டு சைடுமே உடைஞ்சிருச்சு சார். ஆக்சுவலா நீங்க அமைதியா இருக்கதா உங்களுக்கு நல்லது நான் நினைக்கிறேன். ஏன்னா நீங்க ஒரு வாய் திறந்தா 10 பாயிண்ட் வருது. படிக்கும் போது கூட சார் ஒரு 4 லைன் சொல்லுங்க, அதுல ஒரு 100 டவுட் வரும். எனக்கு அப்படியே டென்ஷன் டவுட் தான வருது. நான் என்ன டேய் போதும்டா, உயிர் போற மாதிரி இருக்குடா. டேய் விட்டுறா. டவுட் வரவங்க அறிவே. அப்படி கேளுங்க, அறிவு வரட்டும். சரி விடுங்க. கிளாஸ்ல அந்த மாமா கேக்க விட மாட்டாங்க, அந்த மிஸ்டர் கேக்க விட மாட்டாங்க. யார கேக்குறது பாருங்க பசங்களோட மனச படிங்க. என்ன உனக்காதே தானா? உனக்காதே தானா? உனக்காதானா? ரெண்டு பேரும் நல்லா என்ன விட்டுட்டு ஷாப்பிங் எல்லாத்தையும் போயிட்டு வருவாங்க. கேட்டால ஏன் இத உனக்கு சொல்லி ஆகணுமா? சொல்லுங்களே. தாத்தா பாட்டி வீட்டுக்கு போயிட்டு
போயிட்டு வந்தேன், அவரை தேவசம் பண்ணிட்டு வந்தோம். அப்படி இருந்தாலும் நானும் தானே சார் வரணும் அந்த இதுக்கு. எங்க தாத்தாக்கு அப்பா எப்படி இவங்க மட்டும் விட்டு போவாங்கன்னு பார்த்தேன். இது அநியாயம், இது அக்கிரமம், இது ஆண்டவனுக்கே அடுக்காது. இந்த பொண்ணு அவங்க அண்ணனை ஒண்ணுமே சொல்ல, அதுக்கு புரியுது இதை கரெக்ட் பண்ண வேண்டிய ஆள் அம்மா தான் அப்படின்னு கரெக்டா அம்மாவை தான் பேசுதான். எதிரிங்க உருவாகிறது இல்லைங்க, நாம தான் உருவாக்குறோம். சார் எல்லாம் எங்க அப்பா தான் சார் பாப்பாங்க, இவங்க ஒண்ணுமே எனக்கு ஒண்ணுமே புரியல. யார் சாமி நீங்க? யார் யாவரு எனக்கே அவரை பார்க்கணும் போல இருக்கு. வக்கீல் சார் வாங்க, நீங்களே வந்து தீர்ப்பு சொல்லுங்க. வக்கீல ஜட்ஜ் ஆக்குறோம். அம்மா செஞ்சது உனக்கு நிறைய செஞ்சிருக்காங்க, அதனால நீ அதை பத்தி வருத்தப்படாத. அப்படின்னா ரெடி செஞ்சு அம்மா இல்லைன்னா நீயே இல்லை, நானும் இல்லை. நீ ஒண்ணுதான், உங்க அண்ணனும் ஒண்ணுதான், அம்மாவுக்கும் எனக்கும். சரியா? அண்ணனும் நானும் ஒண்ணுதான். இதுக்கு போய் ஃபீல் பண்ணிக்கிட்டு இப்படி. ஆனா அவங்களுக்கே எல்லாத்தையும் செய்ய கூடாது, எனக்கும் இருக்குல்ல. இல்லப்பா, நான் அப்படி உனக்கு இருக்கல, உங்களுக்கு பிறந்திருக்கல. இல்லடா, உனக்கு அப்படி செய்யற மாதிரி தோணுது. எனக்கு கொஞ்சமாச்சு செய்யணும். சரி, எனக்கு விளையாடுறதுக்கு டாய்ஸ் இருக்கா? சொல்லுப்பா, சொல்லுங்கறல சார் என்கிட்ட ஒரே ஒரு டாய்ஸ் தான் இருக்கு, அது ஒரு சயின்ஸ் கிட். அப்படின்னா ஆபரேஷனா? இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா வீடுகள்ல டாய்ஸ் எல்லாத்தையுமே எஜுகேஷனா மாத்துறீங்க. அவங்க விளையாடுறதுக்கு தான் பொம்மை வேணும். அப்படி சொல்லி தங்கம். ஆனா விளையாடுற பொம்மை எல்லாமே அறிவு வளர்ச்சிக்கான பொம்மையாக நீங்க மாத்த ஆரம்பிச்சீங்கன்னா பசங்கள்ட்ட இருக்கிற சைல்ட்ஹுட் அந்த ஃபீலே போயிடுமே. ஐயோ மகனே, அத பத்தி யோசிக்கவே இல்லையே. யார் எடுப்பா, யார் எடுப்பா? அப்ப குழந்தைகள் உலகத்தை முழுக்க முழுக்க அறிவுச்சூழலாகவே மாற்ற முயற்சி பண்ணீங்கன்னா கஷ்டமாயிடும். இதெல்லாம் எப்படின்னு எல்லாம் தொலைநோக்கு பார்வையோட போகணும்டா. வேற என்ன பொய்யெல்லாம் சொல்றாங்க? சொல்லிரவா? சொல்லுங்க. அப்பா வந்து ஆபீஸ்ல இருப்பார் சார், நான் ஃபோன் பண்ணுவேன் அப்பாக்கு. அவர் சொல்வாரு, நான் வந்துகிட்டு இருக்கேன், வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னுவாரு. இதோ வந்துட்டே இருக்கும் முதலாளி, உங்களுக்கு ஓடி வந்துட்டு இருக்கோம். டேய் பாத்துறா. ஆனா எதுவுமே கேட்காது, காத்து சத்தம் வண்டி சத்தம் எதுவுமே கேட்காது. பின்னாடி வந்து மிஷின் ஓடிக்கிட்டு இருக்கும், எல்லாம் பின்னாடி பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா அவர் சொல்லுவாரு, இல்ல நான் வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்கேன், வண்டியை நிறுத்திட்டு பேசிட்டு இருக்கேன், அதான் எந்த சவுண்ட் கேட்கல அப்படின்னு. இத பார்த்தா கேன மாதிரி தெரியுதா? நான் என்ன நினைச்சேன்னா இதெல்லாம் உங்க அம்மாக்கள் தான் கண்டுபிடிக்கிறாங்க, பின்னால மிஷின் சத்தம் ஓடுதா காத்து சத்தம் கேக்குதான்னு. மகள்களே கண்டுபிடிச்சிருதுங்க. நைஸ், தேங்க்ஸ். ஒய்ஃப் கிட்ட சொல்லி கூட சமாளிச்சிடலாம் சார், இன்னைக்கு இருக்கிற பிள்ளைங்க கிட்ட சொல்லி சமாளிக்க ரொம்ப கஷ்டம். ரொம்ப கஷ்டம் ப்ரோ, ரொம்ப கஷ்டம் ப்ரோ. என்ன சொல்லுவாங்க? ஒருவேளை நீங்க சொல்றீங்க இல்லப்பா லேட் ஆகும்பா வேலை இருக்கு அப்பாக்கு அப்படி சொன்னா என்ன சொல்லுவாங்க? இன்னும் 10 நிமிஷத்துல நீ வீட்ல இருக்க, இல்ல மோன நீ செத்த. அப்பா எப்ப காலையில எந்திச்சு வாக்கிங் போறேன்பாங்க. காலையில எந்திச்சு கேட்டா இது பைக்லயே கூட்டிட்டு போய் பைக்ல இருந்து இறங்காம வாக்கிங் கூட்டிட்டு போவாங்க. யாருடா சொல்ல நீ? அப்புறம் போய் இது பஜ்ஜி போண்டா டொங்கு எல்லாம் வாங்கிடுவாங்க. பைக்லயே வாக்கிங் போன முத ஆள் நீங்க தான் நினைக்கிறேன். ட்ரிப் போன 9 இயர்ஸா கேட்டிருந்தேன். 9 இயர்ஸா? உனக்கு என்ன வயசு இப்போ? 9 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஒரு அளவுக்கு மேல பண்ணாங்க. ஏய் ஏடா ஆஸ்பத்திரியில பையன் நர்ஸ் கொண்டாந்து கொடுத்த போய் அப்பா ட்ரிப் போகணும் அப்படின்னு சொல்லிருப்பான் போல இருக்கு. நக்கல்யா அவனுக்கு. ஏதாவது ஒரு வாரம் இல்லாட்டி ஒரு வாரம் எங்கேயாவது கூட்டு போலாம்ல? எப்பவுமே கூட்டு போகாமலாம் இல்லல்ல, ஒரு மாசத்துக்கு ஒரு தடவை, அதுவும் பாடியிலே வந்துருவோம். எப்படி எதுக்கு இத்தனை எப்படி? இல்ல எப்படி இப்போ பீச்சுக்கே போனவங்களேன், உட்காந்து இடத்துல இருப்பார். அப்பா வாங்க போகலான்னு சொன்னா வரமாட்டாரு. தெரியும்யா, நீ முன்னால போன பின்னால வரேன் போ. அவரு போன் வச்சுட்டு இப்படின்னா பாப்பாரு, வந்தாலும் எங்க என்ஜாய் பண்ண மாட்டாரு அந்த டைம்லயும். ரொம்ப டயர்ட் ஆயிடும். என் நிலைமை ரொம்ப மோசமா இருக்குங்க, சொல்லவும் முடியல மெல்லவும் முடியல. என்ன வயசு உங்களுக்கு? 34. அப்போ நீங்க யங் ஃபாதர் தானே, நல்ல யங் மேன், ஒரு துடிப்பா இருக்க வேண்டியதானே, பிள்ளையோட ஜாலியா ஓடி ஆடி விளையாடி. அவர் கேள்விக்கு பதில் சொல்லுங்க மாமா. எங்கடா வைரம்? கொஞ்ச நேரம் அம்மா கூட விளையாடுறான்றேன், என்ன மட்டுமே கூப்பிடுவான் பீச்ல. ஏன் உங்களே கூப்பிடுறான்? மனசுல இருந்து யோசிச்சு பாருங்களேன். அவன் என் கூட விளையாடுறதுக்கு பிடிச்சிருக்கு ரொம்ப. ஏன் அப்பா கூட விளையாடணும்னு உங்களுக்கு ஆசையா இருக்கு? அவர் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண கொஞ்சம் ஹாப்பியா இருக்க மாதிரி இருக்கு. தெரிஞ்சுக்கிட்டியா? ஆக்சுவலா என்னன்னா இந்த டிவைசஸ் இல்ல இந்த டெக்னாலஜி வந்து மனைவியிடமிருந்து உங்களை பிரிக்குதான்னு எனக்கு தெரியல, ஆனா பிள்ளைகளிடமிருந்து கொஞ்சம் பிரிக்கிறது மாதிரி இருக்கு. அது போடுவாரு திரும்பி அடிக்கணும். அந்த நேரம் என்ன பாப்பீங்க போன்லன்னு கேக்குறேன். பாப்பேன். நீங்க அது என்ன பாத்துட்டு இருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியுதா? நீங்க இன்னொருத்தோட வாழ்க்கையை தான் அதுல பாத்துட்டு இருக்கீங்க. மாட்டிக்கிட்டியா துவச்ச கையோட வந்தேன். நீங்க உங்க வாழ்க்கை உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கு, அப்பா என்னை பார்த்து என்னோட விளையாடுவாரான்னு. இருந்துங்கடா டேய் ஐயா, இவ்வளவு நாளா